ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் மகி. இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான டாபிக் பார்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா மல்டி சப் ஆப்ஜெக்ட் எப்படி யூஸ் பண்ணலாம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம நிறையா ஸ்லாட்டில் வந்து அதாவது மெட்டீரியல் அப்ளை பண்ணுவீங்க. நிறையா ஸ்லாட்ஸ் இருக்கும். எல்லா ஸ்லாட்ஸ்லையுமே வந்து ஒரு மெட்டீரியல் அப்ளை பண்ணனா ஸ்லாட் சீக்கிரம் தீந்துடும். இப்போது இந்த சோஃபான்னு எடுத்துட்டோன்னா இந்த சோஃபாவுக்கு மட்டுமே நிறையா மெட்டீரியல்ஸ் இருக்குது. அதாவது இந்த பில்லோ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பில்லோ ஒவ்வொரு மெட்டீரியல் இருக்கும். இன்கேஸ் நான் இந்த பில்லோவை நான் வேறு கலர் மாற்றினாலும் கூட வேறு கலரு கீழே உட்டன் எஃபெக்ட் ஆட் பண்ணோன்னா அது தனியாக மாற்றுவேன். அப்படின்னா இதுலேயே வந்து ஒரு 10 to 15 ஸ்லாட் வந்து இதுலேயே முடிஞ்சிடும். நம்மளோட மெட்டீரியல் ஸ்லாட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே வந்து எவ்வளோ இருக்குது, 24 மெட்டீரியல் ஸ்லாட் தான் இருக்குது. இந்த 24 மெட்டீரியல் ஸ்லாட்டுக்கு மேலே வேணும்னா ரீசெட் பண்ணி தான் மறுபடியும் அடுத்த 24 ஸ்லாட்டை வந்து எடுப்போம். பட் இப்படி எடுக்க பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு ஆர்கிடெக்சர் நீங்கள் பில்டிங் இன்டீரியர் ஆகட்டும் எக்ஸ்டீரியர் ஆகட்டும் பண்ணும்போது ஒரு 50-60 மெட்டீரியல் வந்து அப்ளை பண்ணுவீங்க. அப்படின்னா என்ன பண்ணணும், நீங்கள் காம்பேக்ட் மெட்டீரியல் இருந்து டக்குன்னு ஸ்லேட் மெட்டீரியல் எட்டார் தான் போயாகணும். ஸ்லேட் மெட்டீரியல் எட்டார் போகாமல், ஏன்னா நிறைய பேருக்கு ஸ்லேட் மெட்டீரியல் எட்டாரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி நிறைய நோட் பேஸுங்கிறதுனால கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். இந்த டைமில் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா காம்பேக்ட் மெட்டீரியல் எடிட்டர்லேயே வந்து மல்டி சப் ஆப்ஜெக்ட், அதாவது பாலிகானோட நம்பர்ஸ் வச்சு, அதாவது செட் கீன்னு சொல்லுவாங்க, அந்த செட் நம்பரை வச்சு ஐடியை வச்சே வந்து நம்ம ஈஸியாக மல்டி மெட்டீரியல் வந்து ஒவ்வொரு ஸ்லாட்லேயே நீங்கள் எவ்வளோ மெட்டீரியல்ஸ் வேணாலும் அப்ளை பண்ணிடலாம். அந்த மாதிரி மெட்டீரியல் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது இந்த மாடலை பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள்ஸாக எடுத்துக்கலாம். இந்த மாடலில் பார்த்தீங்கன்னா எல்லா ஆப்ஜெக்ட்டுமே வந்து தனித்தனியாக தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பில்லோவெல்லாம் தனித்தனியாக தான் வச்சுருக்கேன். இப்போ மெட்டீரியலில் மல்டி சப் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் சொல்லியிருந்தேன். இந்த மல்டி சப் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு மெட்டீரியல் எடிட்டர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். எம் ப்ரெஸ் பண்ணுங்கள், மெட்டீரியல் எடிட்டர் ஓப்பன் ஆயிரும். இதில் ஏதாச்சும் ஒரு ஸ்லாட்டு நீங்கள் வந்து டார்கெட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் பார்த்தீங்களா, எல்லா ஸ்லாட்டுமே தனித்தனி ஸ்லாட்டாக தான் இருக்கும். ஆனால் எல்லா ஸ்லாட்டுமே வந்து வீரே மெட்டீரியல் தான். இப்போது இது வந்து ஒரு மெட்டீரியல் அப்ளை பண்ணலாம். எக்ஸாம்பிள், நான் இந்த ஒரு ஃபஸ்ட்டு பில்லோவுக்கு இந்த மெட்டீரியல் அப்ளை பண்ணலாம், செகண்ட் பில்லோவுக்கு இந்த மெட்டீரியல் அப்ளை பண்ணலாம். இந்த மாதிரி 24 ஸ்லாட் இருக்குது. 24 இமேஜ் இருந்துச்சுன்னா 24 ஸ்லாட் முடிஞ்சிடும். இப்போ இந்த இது இல்லாமல் அடிஷ்னலாக எனக்கு வேறு ஏதாச்சும் ஒரு ஆப்ஜெக்ட்டு அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு அப்ளை பண்ணனா ஸ்லாட் வந்து தீந்துடும். ஓகேங்களா? இந்த இதை நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு தான் வந்து மல்டி சப் ஆப்ஜெக்ட்டு மெட்டீரியல் ஐடி, பாலிகான் மெட்டீரியல் ஐடி வச்சு நம்ம இது எல்லாத்தையும் கிரியேட் பண்ணலாம். எப்படி கிரியேட் பண்ணலான்னா ஃபஸ்ட்டு ஸ்லாட்டை கெட் மெட்டீரியல் போயிருங்க, ஜி ப்ரெஸ் பண்ணுங்கள், இல்லாட்டி இந்த ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா கெட் மெட்டீரியல். இதில் மெட்டீரியல் செக்ஷனில் கீழே வந்தீங்கன்னா ஜென்ரல்னு இருக்கும். ஜென்ரலில் கீழே வந்தீங்கன்னா இங்கே பாருங்கள் மல்டி சப் ஆப்ஜெக்ட்னு இருக்கும். இதை டபுள் கிளிக் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காகவே வந்து இந்த ஃபஸ்ட்டு ஸ்லாட்டில் வந்து இந்த மாதிரி வந்துடும். டிஃபால்ட்டாகவே பார்த்தீங்கன்னா 10 ஐடிஸ் அவங்களே கொடுத்துருப்பாங்க. இங்கே பாருங்கள் 1 to 10 இருக்குது. இல்லை உங்களுக்கு அடிஷ்னலாக வேணும், இங்கே பாருங்கள் வேறு எதுவுமே இல்லை, அடிஷ்னலாக வேணும்னா இங்கே ஆட் இருக்குது. ஆடு கிளிக் பண்ண ஐடிஸ் வந்து ஆட் ஆகிட்டே இருக்கும். இங்கே ஸ்க்ரோல் பண்ணி கூட பார்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் அடிஷ்னலாக நான் 3 ஆட் பண்ணியிருக்கேன். 4 ஆட் பண்ணாலும் கூட ஆட் பண்ணிக்கலாம். இல்லை இது வேண்டாம் அப்படின்னாலும் கூட நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு டெலிட் கொடுத்தீங்கன்னா அந்த ஐடி வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டெலிட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ இது எல்லா மெட்டீரியலுமே வந்து இந்த ஸ்லாட் சொன்னோம் பார்த்தீங்களா, இந்த இதுதான் இதெல்லாமே ஒவ்வொரு ஸ்லாட். இப்போ 14 ஸ்லாட் இருக்குது. இப்போ ஆட் கொடுத்தோன்னா ஒரு ஸ்லாட் வந்து ஆட் ஆகிடுச்சு. இப்போ 15 ஸ்லாட் இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த ஸ்லாட் எல்லாத்தையுமே எப்படி நம்ம இந்த மெட்டீரியல் எல்லாத்தையுமே மெட்டீரியல் நேம் வச்சு மென்ஷன் பண்ணுறோமோ அதே மாதிரி மல்டி சப் ஆப்ஜெக்டில் இருக்கிற மெட்டீரியல் எல்லாத்தையுமே இந்த ஐடியை வச்சு தான் நம்ம மென்ஷன் பண்ணுவோம். இப்போது ஃபஸ்ட்டு மெட்டீரியல் இருக்குது பார்த்தீங்களா, எல்லாமே நன்னுன்ட்டு தான் இருக்குது. இந்த நன்னுன்ட்டு இருக்கிற ஸ்லாட்டில் எல்லாத்துலேயுமே நம்ம வீரே மெட்டீரியலை வந்து நீங்கள் லோட் பண்ணிக்கலாம். வீரே மெட்டீரியல்ன்ட்டு கிடையாது, வீரே செக்ஷனில் இருக்க எந்த மெட்டீரியலை வேணாலும் நீங்கள் லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் பிளண்ட் மெட்டீரியலா, 2 சைட் மெட்டீரியலா, எதை வேணாலும் லோட் பண்ணிக்கலாம். நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட் ஐடிக்கு வந்து வீரே எம்டிஎல்லை வந்து அதாவது இந்த மெட்டீரியலை வந்து லோட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு மெட்டீரியலை கிளிக் பண்ணுங்கள், மெட்டீரியலில் வீரே எம்டிஎல். இப்போ கோ டு பேரண்ட் வந்துடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மெட்டீரியலில் வந்து இந்த மெட்டீரியல் அப்ளை பண்ணிட்டேன். இப்போ செகண்ட் ஸ்லாட்டில் இதுலையும் வீரே எம்டிஎல் கோ டு பேரண்ட். இப்போ 2 மெட்டீரியல் அப்ளை ஆயிடுச்சா? இந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ மெட்டீரியல் வேணுமோ அவ்வளோ மெட்டீரியல் வந்து நீங்கள் இங்கே லோட் பண்ணிக்கோங்க. இப்போது நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 5 மெட்டீரியல் வந்து லோட் பண்ணிக்கிறேன் இப்போதைக்கு கோ டு பேரண்ட். இப்போ 5 மெட்டீரியல் வந்து லோட் பண்ணிவிட்டேன். இந்த 5 மெட்டீரியலோட ஐடி பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 அப்படிங்கிறது. இப்போது ஃபஸ்ட்டு மெட்டீரியலுக்கு டெக்ஸ்சர் அப்ளை பண்ணிடலாம், இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு கலர். ஏன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா வீரே மெட்டீரியல் தான் சொன்னேன். இது ஆஸ் யூஸ்வல் நம்ம எப்போயுமே பார்க்குற வீரே மெட்டீரியலோட ஆப்ஷன்ஸ் தான். ஃபஸ்ட்டில் டிஃப்யூஸ் கலர் பார்த்தீங்கன்னா ஒரு லைட் க்ரீமிஷ் கலரில் செட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஒரு டார்க் கலராக இருக்கட்டும். இது வந்து க்ரீமிஷ் கலர். ஓகேங்களா? செகண்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லாட்டு இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலர் அப்ளை பண்ணிக்கிறேன்.
இப்போ இந்த செலக்டில் இங்கே வர கலர் வந்து இங்கே இம்போர்ட் ஆகிட்டே இருக்கும். தேர்டு ஒன்றில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலர், ஏன்னா எல்லாமே வந்து லைட் கலர்லேயே நான் ஆட் பண்ணிக்கிறேன், டார்க் கலர் வேண்டாம். ஆக்சுவலாக இது வந்து இப்போதைக்கு நம்மளுக்கு ஒரு ஐடென்டிஃபைக்காக நான் கலர் வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த கலர் தான் போடணுன்ட்டு கிடையாது. இந்த இடத்துல நீங்கள் வுட் மெட்டீரியல் ஆகட்டும், இல்லை குரோம் மெட்டீரியல், எந்த மெட்டீரியல் வேணாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். வாட்டர் மெட்டீரியல் எல்லாமே. இப்போது 5 கலர் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இப்போ எல்லாத்தையுமே என்ன சொல்லியிருக்கேன், ஐடி மென்ஷன் பண்ணி தான் வந்து ஒவ்வொரு மெட்டீரியல் அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னு இருக்கேன். இப்போது காமனாக இந்த மெட்டீரியலுக்கு அப்ளை பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ஓவராலாக செலக்ட் பண்ணுங்கள். ஓவராலாக செலக்ட் பண்ணிவிட்டு மல்டிசப் ஆப்ஜெக்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதை ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணிட்டாலே டிஃபால்ட்டாக அதுவே பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு சில கலர் எல்லாத்தையுமே வந்து அது பிரிச்சுக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து நம்மளுக்கு தேவையான கலரை வந்து அப்ளை பண்ணணும். அப்படின்னா இப்போ இந்த ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு இப்போ எனக்கு நம்பர் 3ல் இருக்கிற இந்த ரெட் கலர் வேணும் அப்படின்னா கீழே வாங்க. கீழே வந்தீங்கன்னா பாலிகான் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஆக்சுவலாக நார்மலாக செலக்ட் பண்ணும்போது பாலிகான் மெனு வந்து வராது. இது எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், இதில் வந்து பாலிகான் மெனு வராது. இதில் பாலிகான் செலக்ட் பண்ணுங்கள், இல்லாட்டி எலிமெண்ட்டு ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று செலக்ட் பண்ணிவிட்டு அந்த பில்லோவை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ பாருங்கள், இப்போ கீழே வந்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்களா பாலிகான் மெட்டீரியல் ஐடின்னு ஒரு செக்ஷன் இருக்கும். இதில் வந்து செட் ஐடிங்கிறது ஒன்று இருக்குது. ஒன்றில் என்ன மெட்டீரியல் இருக்குது, அதாவது ஐடி 1ல் என்ன இருக்குது, இந்த மெட்டீரியல் இருக்குது. அதனால தான் நம்மளுக்கு இந்த மெட்டீரியல் வந்திருக்கு. இப்போ இந்த செட் ஐடி மட்டும் மாற்றுங்க. நம்பர் 3 தானே சொன்னேன். 3 வச்சுட்டு என்டர் அடிச்சிங்கன்னா 3ல் என்ன கலர் இருக்கோ அந்த கலர் வந்து உங்களுக்கு மென்ஷன் ஆயிரும். இப்போது இங்கே இப்போ இந்த இதுலேருந்து வெளியே வந்துடுறேன். கீழே பார்த்தீங்கன்னா ஹோல் ஃபுல்லாக வந்து ஒரு மெட்டீரியல் இருக்குது. எலிமெண்ட் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்னென்ன வேணுமோ கண்ட்ரோல் பிடிச்சி இந்த இதை எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிக்கிறேன். இல்லாட்டி ஆல்ட்டு பிடிச்சிங்கன்னா இந்த எல்லாத்தையுமே இந்த சைடு செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த செலக்ட் பண்ண இந்த 3 பாலிகானுக்கும் கீழே பார்த்தீங்கன்னா பாலிகான் மெட்டீரியல் ஐடி இதில் வந்து நான் என்ன கொடுத்துக்கிறேன், நம்பர் 4 கொடுத்துக்கலாம். 4 கொடுத்துட்டிங்கன்னா 4ல் இருக்கிற எல்லோ கலர் வந்து அப்ளை ஆகிரும். இந்த மாதிரி தான் நீங்கள் மெட்டீரியல் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த இடத்துல இப்போ பேக் சைடில் பாருங்கள், இதில் வந்து எனக்கு ரெட் கலர் வேணும் அப்படின்னா ரெட் கலர் நம்பர் 3 ரெட் கலர் வந்து அப்ளை ஆகிரும். இப்போ ஃபிஃப்த்து ஒன்றே இல்லை பார்த்தீங்கன்னா, எல்லாமே பாட்டம் சைடில் தான் 5th ஒன்று இருக்குது. இப்போது இந்த 5th ஒன்றை வந்து நான் வந்து ஒரு மெட்டல் சைனிங் கொண்டு வந்துக்கலாம் அப்படிங்கிறேன். மெட்டல் சைனிங் என்ன பண்ணிக்கலாம், இதுக்குள்ளே போயிருங்க. டிஃப்யூஸ் கலரை ஃபுல் பிளாக் வைங்க. அதுக்கு அடுத்தது ரிஃப்ளெக்ஷன் ஃபுல் ரிஃப்ளெக்ஷன் 100%. அதுக்கு அடுத்தது கிளாஸினஸை வந்து ஒரு 0.7 வைங்க. இந்த ஃப்ராக்ஷனல் ரிஃப்ளெக்ஷனை எடுத்துட்ருங்க. இந்த பேக்ரவுண்டு ஹைட் பண்ணிங்கன்னா ஒரு மெட்டல் எஃபெக்ட் வரும். ஓகே, இப்போது இது வந்து ஒரு வுட் எஃபெக்டில் கீழே கொடுக்கணும் அப்படின்னா பேக் வாங்க. நம்பர் 1 2 3 ஓகே. நம்பர் 6க்கு வந்து ஒரு மெட்டீரியல் இதை ஓப்பன் பண்ணுங்கள். கோ டு பேரண்ட்டு. நம்பர் 6 வந்துருச்சா, இதில் வந்து ஒரு வுட் ஃபினிஷிங்காக கொடுத்துக்கிறேன். டிஃப்யூஸில் பார்த்தீங்கன்னா வுட் மேப் வந்து ப்ரௌஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து பிட் மேப்பில் இந்த வுட் டெக்ஸ்சரை லோட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வுட் டெக்ஸ்சர் லோட் ஆயிடுச்சு. கோ டு பேரண்ட் வந்துடுங்க. இதில் ஷெடர் மெட்டீரியல் இன் வியூபோர்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அப்ளை பண்ணுற மெட்டீரியல்லாம் இந்த மாதிரி தான் உங்களுக்கு க்ரியேட் ஆகும். ஓகேங்களா? நீங்கள் இதில் வந்து 50 to 100 நீங்கள் எவ்வளோ மெட்டீரியல் வேணாலும் லோட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் நீங்கள் மறக்காமல் என்ன சேஞ்ச் பண்ணணும்னா மெட்டீரியல் ஐடி மட்டும் கரெக்டாக ஞாபகம் வச்சு நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்கன்னா போதும். இப்போது நம்பர் 6 தானே, இதுலேருந்து வெளியே வந்துடுங்க. கீழே பாட்டம் சைடில் செலக்ட் பண்ணிவிட்டு 1 2 இதுக்கு வந்து நம்பர் 6 ஐடி வந்து நம்பர் 6ன்னு வைங்க. இது பார்த்தீங்கன்னா நம்பர் 6 வுட் ஃபினிஷிங் வந்துருச்சுங்களா? இந்த மாதிரி தான் நீங்கள் எவ்வளோ வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த கார்னரில் எனக்கு வேறு ஏதாச்சும் மாற்றணும் அப்படின்னாலும் கூட இப்போது இதுக்கு நம்பர் 3 வச்சுக்கலாம். நம்பர் ஓகே, நம்பர் 3 இருக்கட்டும். இது வந்து அந்த சைடில் சேனல் இருக்கிறது. இல்லை எனக்கு வேறு ஏதாச்சும் ஒரு டெக்ஸ்சர் வந்து வெளியிருந்து எடுத்து வைக்கணுனாலும் கூட நான் டெக்ஸ்சர் ஒன்று கொண்டு வந்திருக்கேன். இப்போ இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, இதில் டிஃப்யூஸ் மேப்பில் டெக்ஸ்சர் வந்து ப்ரௌஸ் பண்ணிக்கோங்க. நான் இந்த க்ரீன் டெக்ஸ்சர் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ இங்கே அசைன் பண்ணிட்டீங்கனாலே க்ரீன் டெக்ஸ்சர் வந்து அப்ளை ஆயிடுச்சுங்களா? இப்போது இந்த இதுக்கு நான் சேஞ்ச் பண்ணனாலும் கூட ஸ்பெசிஃபிக்காக அதுக்கு மட்டும் மெட்டீரியலை மாற்றி விடுங்க. இதுலேருந்து வெளியே வாங்க. இந்த 2 ஆப்ஜெக்ட் தானே, இந்த ஆப்ஜெக்ட்டு இல்லாட்டி இந்த ஆப்ஜெக்ட்டு. இப்போ இது 2 வேறு ஆப்ஜெக்ட்டு. நீங்கள் ஃபுல்லாக அதாவது ஒரே ஆப்ஜெக்டாக கன்வெர்ட் பண்ணாலும் கூட அட்டாச் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி அட்டாச் இல்லாட்டியும் கூட ஃபுல் எலிமெண்ட்டை செலக்ட் பண்ணியும் கொண்டு வந்துக்கலாம். இப்போ நம்பர் 7ல் பார்த்தீங்கன்னா ஒரு மெட்டீரியல் அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த மெட்டீரியலுக்கு ஒரு மேப் ப்ரௌஸ் பண்ணிக்கிறேன்.
இப்போ இந்த மேப் வந்து ப்ரௌஸ் பண்ணியிருக்கேன். இந்த மேப் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏசியன் பெயிண்டில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஏசியன் பெயிண்ட்டை பற்றி நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்லேயும் அந்த லிங்க் கொடுக்குறேன். அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய டெக்ஸ்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க. 2000 டெக்ஸ்சர் பக்கத்தில் எல்லா டெக்ஸ்சருமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போது நம்பர் 7 இதை செலக்ட் பண்ணுங்கள். எலிமெண்ட்டில் நம்பர் 7ன்னு மென்ஷன் பண்ணுங்கள். இப்போது இதுலேருந்து வெளியே வாங்க. இதையும் செலக்ட் பண்ணுங்கள். இந்த எலிமெண்ட்லேயும் நம்பர் 7ன்னு கொடுங்க. இப்போ இங்கே எனக்கு வியூ ஆகலை அப்படின்னா இந்த மெட்டீரியலுக்குள்ளே போய் ஷேடர் மெட்டீரியல் வியூ போட்டு கொடுத்துட்டிங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு அது வியூ ஆயிரும். ஓகேங்களா? இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன பிடிச்ச டெக்ஸ்சரையும் கூட ஈஸியாக நீங்கள் லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதுதான் வந்து இப்போ ஒரே ஸ்லாட் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு ஸ்லாட்லேயே பார்த்தீங்கன்னா மல்டி மெட்டீரியல் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ ஓவராலாக ஒரு ரெண்டரை எடுத்து பார்த்தலாம் அவுட்புட் எப்படி இருக்குன்னு. இந்த இடத்துல வச்சுக்கிறேன். இப்போது ஒரே ஒரு வீரே பிளைன் வச்சுட்டு வீரே பிளைனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மெட்டீரியல் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போது இந்த கடைசி மெட்டீரியலை வீரே பிளைனு கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கணும்னா ரிஃப்ளெக்ஷனை கொடுத்துக்கிறேன். ஓவரால் மெட்டீரியலுக்கு வீரே பிளைன் எடுத்து நான் இந்த இடத்துல போட்டுக்கிறேன். இப்போது வீரே கேமரா இன்ட்ராக்டிவ் ரெண்டர் இங்கே கொடுங்க. இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் ஒரு சூப்பரான அவுட்புட் வந்துருச்சு. அவுட்புட் நம்ம ஃபுல் ரெண்டர் எடுத்து பார்க்கணுனாலே நீங்கள் ஃபைனல் ரெண்டருக்கு ஹெச்டி டிவி ஃபுல் ரெசல்யூஷன் வைங்க. வீரேல பார்த்தீங்கன்னா ப்ரோக்ரெசிவ் ரெண்டரில் நாய்ஸ் த்ரெஷோல்டு வந்து 0.01 இருக்குது. நான் 0.03ங்கிற மாதிரி வச்சுக்கிறேன். நாய்ஸ் த்ரெஷோல்டு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ரெண்டர் எலிமெண்ட் போயிருங்க. ரெண்டர் எலிமெண்ட்டில் ஆட் எலிமெண்ட் வந்து வீரே டீநாய்ஸர் ஒன்று ஆட் பண்ணுங்கள். வீரே டீநாய்ஸரில் கீழே வந்தீங்கன்னா ப்ரீசெட் டிஃபால்ட் இல்லாமல் மெல்டு இது கொடுத்துட்டிங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். இப்போ லைட் வெளிச்சம் வந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னா லைட்டை செலக்ட் பண்ணுங்கள். லைட்டோட இன்டென்சிட்டி அதாவது மல்டிப்ளையர் வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கள். இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இது ஓகே ஆயிடுச்சுன்னா ஃபைனல் ரெண்டர் வந்து ரெண்டர் செட்டப்பில் போய் ரெண்டர் கொடுத்துருங்க. மல்டிசாப் ஆப்ஜெக்ட் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஃபர்தராக அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்கள். வாழ்க தமிழ்.